ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ராப்ளெக்ஸில் இந்த ஒரு ஈவல் கிராணி வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா குக்கீஸ் எல்லாம் 3D சாப்பிட போகிறோம். இந்த ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 குக்கீஸை பார்த்தீங்கன்னா இந்த கிராணி ஒழிச்சு வச்சிருக்கு. நம்ம அதிகமான குக்கீஸ் சாப்பிட்றோமா இல்லை சின்சான் அதிகமான குக்கீஸ் சாப்பிட்றானா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஏண்டா இப்படி அடுத்த வீட்டில் திருடி சாப்பிட்றதுலாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறியா? உனக்கு வெக்கமா இல்லை? என்னது வெக்கமா இல்லையா? ஏண்டா நீ தாண்டா என்ன கூப்பிட்டு வந்த இந்த கிராணி வீட்டில் குக்கியில் நல்லா இருக்கும், வாடா போய் 3D சாப்பிடலாம் சொல்லிட்டு. நான் கூப்பிட்டா உனக்கு அறிவு இல்ல? மறந்துட்டேன், சாரி. உன் மண்டையில முடி முளைச்சதே பெரிய விஷயம், எங்க இந்த அறிவுல இருக்க போகுது? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். டேய் சின்சானே, ஓவரா பண்ற. இப்படிலாம் பண்ண வச்சுக்க, உன்னை நெக்ஸ்ட் வீடியோல கூப்பிட்டு வர மாட்டேன். வேணாம் வேணாம், நீ ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோல கூப்பிட்டு வந்திருக்க? நான் வீடியோ பாக்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா? பண்ணுவடா பண்ணுவேன். நான் எதனால அவனை வீடியோலேயே கூப்பிட்டு வரல சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பயப்புள்ள ஸ்கூலில் வச்ச எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிட்டான். டீச்சர் பார்த்தீங்கன்னா கழுத்தாமலே நாளை வச்சுட்டாங்க. பாவம் அவங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா ஜுரமே வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வரல. இப்படிலாம் சொல்லி இமேஜ் நீ கெடுக்க பாக்குறியா? உன்னோட அதிகமா குக்கியை சாப்பிட்டு ஜெயிச்சுட்டு உன்னை பாத்துக்கிறேன்டா. வாடி வா பாத்துரலாம். நீ ஏன் சொல்லிட்டு இதுதான் இந்த கிராணியோட ரூமா? வா இங்க பாருங்க, என்னமா இந்த கிராணி கொரட்டை விட்டு தூங்குது சொல்லிட்டு. இப்ப பாரு இந்த கிராணியை நான் எப்படி விருப்பேத்துற மட்டும். டேய் சிச்சானு வேணாண்டா, சொல்றது கேளு. அது வந்து எழுந்தது வச்சுக்கோ. உன் கதையும் முடிஞ்சது, என் கதையும் முடிஞ்சது. இங்க ஒரு குக்கி இருக்கு, இதையே டக்குன்னு சாப்பிட்டுலாம். இங்க பாரு அண்ணன பாரு. கிளவி எழுந்துரு எழுந்துரு. ஆஹா, இவர சும்மா இருக்க மாட்டோம். போச்சு, சின்சான போட்டு தள்ளிடுச்சிங்க. அது டேய் காப்பாத்துறா, என்ன காப்பாத்து. காப்பாத்தா? அட போடா, இதுக்கு தான் சொன்னேன் வேணா சொல்லிட்டு ஓவரா அண்ணா. அந்த கிராணி பார்த்தீங்கன்னா மண்டையிலே தட்டிருச்சு. கொஞ்சம் விட்டுலாம் நம்மளை பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சின்சான் ஏதாவது காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் இருக்கோம். அதனால இங்கே இருக்கிற மொத்த குக்கியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளே ஜெயிச்சுட்டு போயிட வேண்டியதான். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமாகவே 5 குக்கி என்னமோ தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கோம். இன்னும் 45 குக்கி இருக்கா? அப்பா, கிராணி பார்த்தீங்கன்னா தூங்க போயிடுச்சுங்க. இதாங்க நமக்கான சான்ஸ். இந்த வீட்டில் என்னென்ன பிஸ்கெட் இருக்கோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆட்டியை போட்டு சாப்பிட வேண்டியதா. தூக்கூடாத. என்ன ஹைட்டங்களோ இந்த ஒரு கிளவி வீட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும், அள்ளி சென்றால் ஆசை தீரும். நீங்க இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் பெல் ஐக்கான் ஒன்று இருக்கும், அதை மட்டும் பார்த்தீங்கன்னா மறக்காம தட்டி விட்டுருங்க ப்ளீஸ். நம்மளுக்கு ஒரு லைக்கு, ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு அப்படியே இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎம் பற்றி தட்டி விட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10, இங்கே பார்த்தீங்கன்னா 11. சீக்கிரம் ஓடு ஓடு ஓடு. ஐயா பொழுது விடுஞ்சிச்சே. கம்முனு டேபிள் கீழே பார்த்தீங்கன்னா பொடுத்துருவோம். ஏன்னா அந்த கிராணி ஒன்று நம்மளை பார்த்துச்சு ஒரே அடி. அப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணோம். என்னடா இது வலிக்கு உன்ட்ட? டேய் எழுந்துடுறா. எவ்வளோ நல்ல வேலை எழுந்துட்டா, இல்லைன்னா என்ன ஆகிறது? இப்போ அடுத்து கிச்சனில் போய் பார்த்து செக் பண்ணி பார்க்க. எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே இந்த கிராணி வந்து கிச்சனில் தான் அதிகமான குக்கீஸ் வந்து ஒழிச்சு வச்சிருவோம் நினைக்கிறேன். ஐயோ பார்த்துட்டா படு 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 படு. எவ்வளோ நல்ல வேலை அந்த டோரை திறந்து விட்டதுனால பார்த்தீங்கன்னா தப்பிச்சேன். இல்லைன்னா வந்து மாண்டையிலே தட்டி இருக்கும் அந்த கிராணி. போயிடுச்சா? போயிடுச்சுங்க. இங்கே ஒரு குக்கி இருக்குது, சீக்கிரம் அதையும் சாப்பிடு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 சாப்பிட்ருக்கோம். இந்த கிராணியெல்லாம் அடிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஓட விட்டோம். நம்ம நிலமையை பாருங்க. போய் இந்த கிராணியை பார்த்து பயப்பட வேண்டியதாகிடுச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு குக்கி இருக்குது, இங்கே ஒரு குக்கி இருக்கு. என்னங்கடா குப்பை தொட்டி மேலாம் வச்சிருக்கீங்க? இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15 சாப்பிட்ருக்கோம். இது இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குக்கி இருக்கு, சீக்கிரம் சாப்பிடு. அடுத்தது இங்கெல்லாம் எதுவுமே இல்லையா இந்த கபோர்டுக்குள்ள? இங்கேயும் பார்த்தீங்கன்னா குக்கி இருக்கு. ஆகப்பட்டது என்னவென்றால் இது வரைக்கும் நம்ம வந்து 17 குக்கியை பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கோம். இந்த ரூம் இதுவும் காலியாக பார்த்தீங்கன்னா வச்சிருக்கானுங்களா? டேய் சீக்கிரம் கொடுங்கடா. இல்லை பிரச்சனை என்னன்னா, இந்த கிராணி வந்து ஒரு ராத்திரிக்கும் இந்த குக்கியோட இடத்த மாட்டிக்கினே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல குக்கி சாப்பிட்டேன்னா திருப்பி பொழுது வந்துச்சுன்னா அதே இடத்துல குக்கி வரதுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. அங்கங்கே இந்த கிராணி பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வைக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 35 செகண்ட் வந்து மூழ்கிக்கிட்டு இருக்கும். 35 செகண்ட் பார்த்தீங்கன்னா தூங்கும். நமக்கு இந்த இடைப்பட்ட கேப்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்த குக்கியெல்லாம் சாப்பிட்டு முடிக்கணும். எல்லாம் டெக்னாலஜி. இது நம்மளை பார்த்துருச்சு வச்சுக்கோங்க. நம்மளால பார்த்தீங்கன்னா வேகமாக கூட ஓட முடியாது, மெதுவாக தான் பார்த்தீங்கன்னா போக முடியும். ஆனால் அது ஒண்டி பார்த்தீங்கன்னா வேகமாக வரும். நல்லா ஜிம்னாஸ்டிக் தெரிஞ்ச பாட்டியாக இருக்கும் போல இருக்காங்க. பாருங்க, எகிரி குச்சி பார்த்து லெஃப்ட் ரைட்னு போயிட்டு இருக்கு. இங்கே இருக்கிற கிளவியை பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து நம்ம சொட்ட கிளவி கிராணிக்கு அனுப்பணுங்க. இவ இருக்கிற சுறுசுறுப்பா பார்த்தா அவமானத்திலே பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிப்பா. இது காலி இது காலி இது இங்க ஒரு குக்கி பார்த்தீங்கன்னா இருக்கு, சீக்கிரம் தரடாத. டக்குன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ரு. ஸோ 22 தான் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ருக்கோமா? இன்னும் பாதி கூட நம்ம வந்து சாப்பிடலங்க. வீட்டை பாருங்க, வெளியே போக கூட சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பூட்டு பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சிருக்கான். மஞ்சள் பூட்டுக்கான சாவி எங்க இருக்குன்னு தெரியலையே. சரி, நான் இந்த ரூமுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா போல. இங்க என்னென்ன செக் பண்ணி பார்க்கலாம். இங்க ஒரு குக்கி இருக்கு, சீக்கிரம் சாப்பிடு.
இதுக்குள்ள இங்கேயும் வந்து ஒரு குக்கி இருக்கு, டக்குன்னு சாப்பிடு. பொழுது வெடிய போகுது, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இதுவும் காலி. ஐயா டைம் வேற இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குக்கி இருக்கு, திறந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட வேண்டியதா. சீக்கிரம் தடாத. ஐயோப்பா 25 குக்கியை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா பாதி தான் இருக்கு. இது வேற புசுக்கேந்து வருது. கவர்மெண்ட் கபோர்டை வந்து சாத்திடலாம். மறந்துட்டேங்க, இந்த கிராணி பார்த்தீங்கன்னா கபோர்டை கூட பார்த்து திறந்து பார்க்கணும். கபோர்டு இருக்கிறதும் பார்த்து ரிஸ்க் தான். ஏன்னா இது பார்த்துருச்சுன்னா மாண்டையிலே ஒரே அடி. அதோட பார்த்தீங்கன்னா நம்ம கதை வந்து முடிஞ்சுது. இந்த ரூமுக்குள்ள அவ்வளோதாங்க, வேற எந்த குக்கியும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை போல இருக்கு. காலி கம்முன்னு பார்த்தீங்கன்னா உட்காந்துரும். அது போனோடனே பார்த்தீங்கன்னா வந்து எழுந்து போகலாம். போயிடுச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 10 செகண்ட் அப்புறமா அது தூங்க போயிடும். அந்த கேப்ல பார்த்தீங்கன்னா போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு குக்கி இருக்குங்க, பார்த்துட்டேன். சாப்பிடு. இன்னும் பார்த்தீங்கன்னா 24 தான் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்கு, சீக்கிரம் சாப்பிட்ரு. 27 தான் சாப்பிட்ருக்கேன். இன்னும் நிறையவே இருக்கு. இங்கே பார்த்தீங்களா டக்குனு இன்னொரு குக்கி பார்த்தீங்கன்னா ஸ்பேன் ஆயிடுச்சு. அதை தான் சொன்னேன், ஒரு ராத்திரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல குக்கி பார்த்தீங்கன்னா வந்துடும். 29 சூப்பர். இன்னும் பார்த்தீங்கன்னா 21 தான் இருக்கு. இது இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு குக்கி, சீக்கிரம் சாப்பிட்ரு. அவ்வளோதாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 20 குக்கி தான். இந்த சின்சான் நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியலங்க எனக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லோ கீ, இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா டோரை திறந்துடலாம். மேலே தான் கிடக்குறானா இல்லை அந்த கிராணி என்ன பண்ணிச்சா தெரியல. சரி நம்ம பார்த்தீங்கன்னா வெளியே போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேலே போகலாம். வெளியே வா. இந்த ஒரு பொட்டி இருக்கு, இந்த பொட்டிக்குள்ள என்னங்கடா இது காலியாக வச்சிருக்கீங்க? இந்த இடத்துல போய் குக்கி போட்டு வச்சிருக்கானுங்க. சூப்பரு. அடுத்தது எங்கேயும் வந்து ஒரு குக்கி இருக்கு. 32 குக்கி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோங்க. ஜஸ்ட் 18 more to go. அதை 18 குக்கியை சாப்பிட்டோம்னா அவ்வளோதான். நம்ம தான் பார்த்தீங்கன்னா கேமோட வின்னரு. சின்சானை பற்றி வெட்டிருக்காம தோக்கடிச்சுன்னு கூட சொல்லலாம். போயிருச்சா. ஏ இந்த கிராணி தொல்லை வேற பார்த்தீங்கன்னா பெருந்தொல்லையா இருக்காங்க பாருங்க. மேலே ஏறா, கீழே போறா, லெஃப்ட்ல போறா, ரைட்ல போறா. ஒரு ப்ரெடிக்டே பண்ண முடியல. நல்ல வேலை கதுவை சாத்திட்டேன், இல்லைன்னா வெளியே வந்து கழுத்தா மட்டையிலே வச்சிருப்பா. சரி சின்சான் நிலைமை என்னதான் ஆச்சுன்னு போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு குக்கி இருக்கு, டக்குன்னு சாப்பிட்டுருவோம். 33. சூப்பர் ஸ்டார். இங்க பாருங்க, காப்பாத்துறா. இந்த கிராணிக்கு குளிக்கிற பழக்கமே இல்ல போல, நாத்த குடல புடுங்குது. சாரி சின்சான், உன்னை காப்பாத்துற அளவுக்கு என்கிட்ட ரோப்ளெக்ஸ்லாம் இல்ல. அவனை காப்பாத்துறோம்னா ஏதோ 500 ரோப்ளெக்ஸும் என்னமோ வந்து கேட்கறானுங்க. என்கிட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசுலாம் இல்லை. இங்க இன்னொரு குக்கி இருக்கு, சீக்கிரம் சாப்பிடு. அந்த கிராணி பாத்ரூம் பூட்டு பார்த்தீங்கன்னா பூட்டி வச்சிருக்கா. அப்படி அந்த பாத்ரூம்ல அவன் என்னதான் ஒழிச்சு வச்சிருக்கா போய் பார்த்தே தீரணுங்க. பாத்ரூமை திறக்கணும்னா பச்சை கலர் கீ வேணுமா? அந்த பச்சை கலர் கீக்கு நான் எங்க போறது? அதுக்கு முன்னாடி இந்த கிராணி கிட்ட தப்பிச்சா போதும். போயிடுச்சு கீழே போயிடுச்சு. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னொரு கீ இருக்கு. இந்த கீ வச்சு பார்த்தீங்கன்னா சின்சான் அடிப்பட்டு கிடக்குறான் பார்த்தீங்களா. ஆப்போசிட்ல இருக்க ரூமை பார்த்தீங்கன்னா நம்மளால திறக்க முடியும். எவ்வா நல்ல வேலை, இந்த கிராணி பார்த்து தூங்க போயிடுச்சு. சீக்கிரம் ஓடு. டேய் தயவு செஞ்சு என்ன ரிவைவ் பண்றா. இந்த கிராணி மேல நடிக்கிற நாத்தா உடம்புல ஒரு நாத்தத்தோட கேவலமா இருக்குடா. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஏய் என்ன போய் நீ அந்த கிராணியோட கம்பேர் பண்றியா? கோயல் அங்கே கடந்த சாவுடா நீ. நான் இப்ப எப்படி இங்க இருந்து தப்பிச்சு போற மட்டும் பேரு. டேய் தெரியாம உண்மையை சொல்லிட்டேன்டா, காப்பாத்துறேன் என்ன. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலர் கீ இருக்குங்க. இப்போ இந்த கீயை கொண்டு போய் அந்த கிராணி பாத்ரூம்ல என்னதான் ஒழிச்சு வச்சிருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துருவோம். ஆகப்பட்டது என்னவென்றால் நம்ம 39 குக்கியை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டோம். ஜஸ்ட் 11 more to go. இப்போ இந்த கக்கூசுக்குள்ள இந்த பாத்ரூமுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னதான் இருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். திறந்திரு சீசே. என்ன ஐட்டங்களோ இந்த ஒரு கிராணி பாத்ரூமினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். அள்ளி சென்றால் ஆசை தீரும். ஆனா இதெல்லாம் பாத்ரூம் சிச்சுவேஷன் சாங்கா சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குக்கி பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. 44 குக்கி பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோங்க. ஜஸ்ட் 6 more to go. அந்த 6 குக்கி இந்த கிராணி பார்த்தீங்கன்னா எங்க வேணாலும் பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிரும். இப்போ அவர் ஏந்துக்கிற டைம் ஆயிடுச்சு. அதனால என்ன பண்ணலாம், டக்குன்னு இந்த டேபிள் கீழே போய் பார்த்தீங்கன்னா போய் ஒழிஞ்சிக்கலாம். நீ நல்லா நோட் பண்ணி பார்த்தா தெரியும், அந்த கிராணி பார்த்தீங்கன்னா தூங்கிருந்து நம்ம கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிருது. ஏன்னா அப்பதான் அவளால் நம்மள வந்து ஈஸியாக பிடிக்க முடியல. இப்படி ப்ரோக்ராம் பண்ணியிருக்கானுங்க பாருங்க. ஓகே தூங்க போயிட்டான். இப்போ அடுத்து இந்த வீட்டில் இன்னொரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா அடிப்போம். டேய் 6 குக்கி தான்டா, தயவு செஞ்சு இந்த 6 குக்கி கொடுங்கடா, நான் வீடியோ முடிச்சுட்டு போயிடுறேன். இந்த 6 குக்கி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அந்த கிராணி பெட்ரூம்லேயே அதிகமாக ஸ்பேன் ஆகும்னு நினைக்கிறேன். அதுதான் இப்போ என்னோட கெஸ்ஸிங்கே. என்னங்கடா எங்கே சின்சான் உடம்ப காணும், ஒரு அந்த கிராணி சமைச்சு சாப்பிட்டாலோ. ஓகே இன்னும் பார்த்தீங்கன்னா 45 குக்கி சாப்பிட்றோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 5 தான் வேணும். இதுக்குள்ள காலி. சரி இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலாம். இதுக்குள்ள அதோ ஒரு குக்கி இருக்குங்க. சூப்பரு. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா 4 குக்கி தான் வேணும். எஸ் 4 more to go. அந்த 4 குக்கி இந்த வீட்டுக்குள்ள எங்கெங்க ஒழிச்சு வச்சிருக்கானு தெரியல. அது வேற பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அடிக்கணுமா. வருது விலங்கு வெங்கை வெளியே வருது. அங்கே இங்கே ஒரு குக்கி பார்த்தீங்கன்னா இருக்கு. சூப்பரு. இன்னும் 3 குக்கி தாங்க. அந்த 3 குக்கியை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா சும்மா வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா சின்சான மாணவரை வெறுப்பேற்றலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவன் சாப்பிட்டது 2 குக்கியும் 3 குக்கியும் தான். மற்றபடி எல்லாத்தையும் நம்ம தான் சாப்பிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்களா இன்னொரு குக்கி பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு ஸ்பேன் ஆயிடுச்சு. இன்னும் 2 தான். முன்னாள் வாடா போடு
உன்னால் முடியும் தோலா. ரெண்டே குக்கி தான்டா, தயவு செஞ்சு கொடுங்கடா. நானும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து முடிச்சிடுறேன். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த கிராணி வீட்டில் நம்ம வந்து பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டியை போட்டு போயிருப்போம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம தான் நான் ஐக்கானில் தரேன், மறக்காம பார்த்து செக் பண்ணி பாருங்க. பயங்கர ஃபன்னாக இருக்கும். இன்னும் ஒரே ஒரு குக்கி தான் வேணும். அந்த ஒரு குக்கி எங்கே இருக்குன்னு நான் பார்த்துட்டேன். அது எங்கே இருக்குன்னா இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைனிங் டேபிள் பக்கத்தில் அந்த கட்டெல்லாம் வச்சிருக்கானுங்க. அந்த ப்ரௌனாக ஒழிச்சு வச்சிருக்கானுங்க. அது ஒரு பாருங்க, இதெல்லாம் கடைசி குக்கி. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோவில் பிடிச்சி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சின்ன ஷேரை தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நிறைய ராப்ளெக்ஸ் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கோம். டைம் கூட சேனலில் போட்டுருக்கோம். வீடியோஸை மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ஒட்டி மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. அப்படியே வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஐபிஎன் தட்டி விட்டுருங்க. டேக் கேர், வரட்டா.